இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் எதற்காக சந்தித்தேன் என்பது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு இன்று காலை 11:30 மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் வருகை தந்தார். சுமார் 20 நிமிடங்கள் விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் ஆலோசனை நடத்தினார். அப்போது பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் உடனிருந்தனர். அப்போது விஜயகாந்தின் கரங்களை பிடித்தபடி ரஜினிகாந்த் பேசிக் கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த சந்திப்புக்கு பிறகு ரஜினிகாந்த் தனது இல்லத்திற்கு கிளம்பவில்லை. நேராக வெளியே வந்து திடீரென செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ரஜினிகாந்த் தனது சந்திப்பின் நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ரஜினிகாந்த் கூறியதாவது: அமெரிக்காவில் இருக்கும் போதே விஜயகாந்தை சந்திக்க முயற்சி செய்தேன், ஆனால் அங்கு சந்திக்க முடியவில்லை. அதேபோல் நான் ராமச்சந்திர மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது என்னை பார்க்க வந்த முதல் ஆள் கேப்டன் தான். இதே போல சிங்கப்பூரிலிருந்து நான் சிகிச்சை முடித்து திரும்பியதும் முதலில் தொலைபேசியில் அழைத்து எனது உடல்நிலை பார்த்து கொள்ளுமாறு கூறியதும் விஜயகாந்த் தான். இப்போது சிகிச்சை முடிந்து அமெரிக்காவிலிருந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வந்துள்ளார். அவரை இப்படி பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்கிறது. கேப்டன் ஒரு நல்ல மனிதர். அவர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சந்திப்பில் துளி கூட அரசியல் கிடையாது. இவ்வாறு ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்று நிருபர்கள் அப்போது ரஜினிகாந்திடம் கேள்வி எழுப்பினர். என்னுடைய அரசியல் நிலை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இப்போது பேச தயாராக இல்லை. இவ்வாறு ரஜினிகாந்த் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தப் போவதில்லை, சட்டசபை தேர்தலை இலக்கு என ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.